வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் கிங்டம்ஸ் ஆஃப் ரிவர்ஸில் சேராஸ் சோழாஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பாண்டியாஸ் பல்லவாஸ் பற்றி பார்ப்போம். பாண்டியாஸ் எஸ்டாப்ளிஷ் தியர் ரூல் ஆன் த பேங்க் ஆஃப் வைகை வித் மதுரை ஆஸ் தியர் கேபிட்டல். வைகை நதிக்கரையில் பாண்டியர்களோட நாடு நிறுவப்பட்டது. மதுரையை தலைநகராக கொண்டது. த ஏன்ஷியன்ட் பாண்டியா கண்ட்ரி கம்ப்ரைஸ்ட் ஆஃப் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, டியூட்டிகோரின், சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். பாண்டிய நாடு தற்காலத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, டியூட்டிகோரின், சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாவட்டங்களில் அந்த காலத்தில் பாண்டிய நாடாக வழங்கப்பட்டது. மதுரை ரிமைண்ட் அஸ் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டி ஆஃப் சங்கம் பீரியட். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததில் மதுரை ஃபேமஸாக இருந்தது, அதில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது. பாண்டியா country famous for pearls. முத்தமிழ் சங்கம் were held in மதுரை under the patronage of பாண்டியாஸ். முத்தமிழ் சங்கம் வளர்ப்பதற்கு ஆதரவு அளித்தவங்க பாண்டியாஸ் தான். The third தமிழ் சங்கம் was held in மதுரை. மூன்றாவது முத்தமிழ் சங்கத்தில் மூன்றாவது சங்கம் மதுரையில் தான் நிறைவேற்றப்பட்டது. முத்தமிழ் ஃப்ளோரிஸ்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப் பாண்டியாஸ். முத்தமிழ் வைத்து சங்கம் வளர்த்த பெருமை பாண்டியர்களையே சாரும். த மோஸ்ட் ஃபேமஸ் கிங்ஸ் வேர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அண்ட் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றியும் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. When பாண்டிய நெடுஞ்செழியன் was young boy, he fought a battle at தலையாலங்கானம் against சேராஸ், சோழாஸ் and feudal lords. பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் சிறு வயதிலேயே தலையாலங்கானம் என்ற இடத்துல சேரர்களையும் சோழர்களையும் குறுநில மன்னர்களையும் சண்டையிட்டு போரிட்டு அவர்களை வென்றார். He defeated the combined force. அவர் போரில் அவர்களை தோற்கடித்தார். Therefore he got the title. தலையாலங்கானம் என்ற இடத்துல இவர்களை தோற்கடித்ததால் இவருக்கு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். அடுத்ததாக சிலப்பதிகாரம். டியூரிங் த ரூல் ஆஃப் பாண்டிய நெடுஞ்செழியன் நீதி வழுவா அரசை நடத்தி வந்தார். அச்சமயத்தில் கோவலன் கண்ணகியின் கதை சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. He happened prosecute கோவலன் for theft and gave death sentences. கோவலன்'s wife கண்ணகி advocated to prove her husband's innocence. பாண்டிய நெடுஞ்செழியன் அரசவையில் கோவலன் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அதை அறிந்த கோவலனின் மனைவி கண்ணகி தன் கணவன் குற்றமற்றவர் என்பதை வாதாடி கணவனின் மீது இருந்த பழியை நீக்கினார். When the king realized the truth, தான் செய்த தவறை உணர்ந்த பாண்டிய நெடுஞ்செழியன், he said, யானோ அரசன், யானே கல்வன், கெடுகவன் ஆயுள், and died by falling down from his throne. அந்த உண்மையை அறிந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தவறு செய்துவிட்டேனே என்று கூறி, யானோ அரசன், யானே கல்வன், கெடுகவன் ஆயுள் என்று கூறிக்கொண்டே தரையில் சாய்ந்து தனது உயிரை நீத்தார். Immediately his wife கோப்பெருந்தேவி also sacrificed her life out of shock. பாண்டிய நெடுஞ்செழியன் உயிரை நீத்தவுடன் அவரது மனைவி உடனடியே அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் கோப்பெருந்தேவி அவரது உயிரையும் மாய்த்து கொண்டார். The administrative system of the Pandyas was depicted by மாங்குடி மருதனார் ஆஃப் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்ற நூலில் மாங்குடி மருதனார் என்பவர் கோவலனின் கதையை பாண்டிய நெடுஞ்செழியனின் நீதி வழுவா தன்மையையும் பற்றி தெளிவாக குறிப்பிட்டு உள்ளார். அடுத்ததாக பாண்டியர்கள் எந்த ஆற்றங்கரையில் தனது ராஜ்யத்தை நிறுவினர்? ரிவர் வைகை. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. அவர்களின்
துறைமுகம் கொர்க்கை. அவர்களின் கொடி மீன் கொடி, ஃபிஷ். அடுத்ததாக பல்லவாஸ். The early Pallavas ruled on the banks of river Palar with காஞ்சிபுரம் as their capital. பல்லவர்கள் பாலாற்றின் நதிக்கரையில் தங்களது ராஜ்யத்தை நிறுவினர். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டிருந்தனர். The regions ruled by them was called தொண்டை மண்டலம். இவர்களுடைய ராஜ்யம் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. It is located in the northeastern part of தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த தொண்டை மண்டலம். The kingdom of early Pallavas was founded by சிவாஸ்கந்த வர்மா பல்லவன். He integrated தொண்டை மண்டலம் and ruled over there. The greatest kings among the early Pallavas were சிவாஸ்கந்த வர்மன் and விஷ்ணுகோபன். The kingdom of early Pallavas was founded. பல்லவர்களின் ஆட்சியில் தலை சிறந்தவர்களாக விளங்கிய சிவஸ்கந்த வர்மா பல்லவன் தொண்டை மண்டலம் என்றழைக்கப்பட்ட பேரரசை ஆண்டனர். The greatest kings among the early Pallavas were சிவஸ்கந்த வர்மன், விஷ்ணுகோபன். இவர்கள் தலை சிறந்த அரசர்களாக விளங்கினர். பிற்காலத்தில் the later Pallava period was started from the region of சிம்ம விஷ்ணு. பிற்காலத்தில் வழங்கப்பட்ட ஆட்சி நடத்திய சிம்ம விஷ்ணு. The greatest kings of period were மகேந்திரவர்மன் and நரசிம்மவர்மன். The greatest achievements of the Pallavas were cave temples and rathas, மாண்டித்திக் ரதாஸ். அந்த கோயில்களை கட்டினர். பல்லவாஸோட ரிவர் பாலார், துறைமுகம் போர்ட் மகாபலிபுரம், கேபிட்டல் காஞ்சிபுரம், பிளாக் நந்தி. தேங்க்யூ சில்ட்ரன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.